இந்த படத்தை 18 வயசு கீழே பார்க்காதீங்க. ஹாரர் படத்துல இது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு படம். இந்த படம் பேர் ஈவில் டெத் ரைஸ். 2023 வந்த படம். கதை தொடக்கத்தில் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆண் 2 பொண்ணுன்னு சொல்லிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருப்பாங்க. இந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும் வெளியே இருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் அவங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம வீட்டுக்குள்ள இருக்கும். பையன் வந்து ஒரு ட்ரோன் கேமரா வச்சு விளையாண்டுட்டு இருப்பான் வெளியே. இந்த பொண்ணு மட்டும் அந்த உள்ள இருக்கிற பொண்ணை பாக்குறதுக்காக இந்த உள்ள இருக்கிற அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திரும்பி ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கும். அங்க ஒரு புக் இருக்கும். இந்த பொண்ணு வந்து இந்த புக்கை எடுத்து அந்த வார்த்தைகளை படிக்கிறதுக்குள்ள அங்க உட்கார்ந்து இருக்கிற பொண்ணு இந்த புக்கை பார்க்காம திரும்பி இருந்து அந்த வார்த்தைகளை அந்த பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அதோட குரல் கொஞ்சமா பயங்கரமா மாறும். இந்த பொண்ணு பயந்து போய் வாயை மூடுன்னு கத்துவா. திடீர்னு அந்த பொண்ணு அப்படியே மயக்க போட்டு கீழே விழுந்துரும். இப்ப இந்த பொண்ணு வந்து என்னாச்சு இவளுக்கு சொல்லிட்டு அவளை பாக்குறதுக்காக கிட்ட போய் அவளை எழுப்பிக்கிட்டே இருப்பா. கீழே மயங்கி கிடந்த அந்த பொண்ணு இப்ப இந்த பொண்ணோட கழுத்தை அப்படியே புடிச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கும் போது தலையில கைய வச்சு தலைய முடிய வந்து அப்படியே கொத்தா புடிங்கி எடுத்துரும். வெளியே வந்து ஆம்பளை ஃப்ரெண்ட் இருப்பான் பாத்தீங்களா, முடி பிஞ்சு போய் ரத்தத்தோட அப்படியே போயிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியாது என்ன ஆச்சு அப்படின்னு. பின்னாடி பார்த்தா அந்த வெறி பிடிச்ச மாதிரி அந்த இன்னொரு பொண்ணு அப்படியே கிட்ட வருவா. பறந்துகிட்டு இருந்த அந்த ட்ரோன் கேமராவை எடுத்து கழுத்து அறுத்துக்கிட்டு இப்படி தண்ணியில விழுவா. இவன் பார்த்துட்டு என்ன ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு அவளை காப்பாத்துறதுக்காக இவனும் தண்ணியில குதிப்பான். தலை பிஞ்சு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பொண்ணு வந்து அவளை காப்பாத்தாதுன்னு கத்துவா. இந்த பொண்ணு அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பா. தலை துண்டாயி அவன் தலை மட்டும் வெளியே வந்து விடுவோம். அங்கிருந்து கட் பண்ணி இப்ப கதைக்குள்ள போனோம்னா நம்ம ஹீரோயின் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பப்புல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல நம்ம ஹீரோயின் வந்து மாசமா வேற இருப்பாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே சொந்தம் அவங்களோட அக்கா மட்டும்தான். அக்காவுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 2 ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைன்னு 3 பிள்ளைங்க இருக்கும். இப்ப அக்கா வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் வருவாங்க. தங்கச்சியை பார்த்தோன்னா அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷத்துல உங்க பிள்ளைங்கிட்ட சொல்லுவாங்க, அத்தா வந்திருக்குது போயிட்டு பீஸா வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுவாங்க. அவங்க 3 பிள்ளைங்க வெளியே. இந்த 3 பிள்ளைங்க பாத்தீங்கன்னா பீஸா வாங்கிட்டு திரும்பி அவங்க தங்கி இருக்கிற இடத்துக்கு அந்த கீழே வந்துகிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பூகம்பம் மாதிரி வரும். 3 பிள்ளைங்க கீழே இருக்கிற இடத்துல அந்த இடமே ஒரு மாதிரி கிராக் விட்டு திடீர்னு அந்த பூகம்பம் நின்றோம். அதுல சரி வா பீஸாவை எடுத்துட்டு போலாம் உள்ள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஒரு மாதிரி குழி மாதிரி உள்ள விழுந்திருக்கும். மூத்த பையன் பார்த்துட்டு இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள உள்ள போய் ஒரு புத்தகத்தையும் இந்த காலத்து அந்த பெரிய சிடி மாதிரி இருக்கும் ஒரு கேசட் அதையும் எடுத்துக்கிட்டு மேல வருவான். சிடி மாதிரி இருக்கிற அந்த கேசட் அவன் போடுவான். அந்த கேசட்ல வந்து சில டிமோட்ஸை வந்து நடக்கிற மாதிரி சில சவுண்ட்ஸ் வினோதமான சவுண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்கும். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பத்தி அந்த கேசட்ல இருக்கும். இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கதையும் முடிய போகுதுன்றத மாதிரி சொல்லும். டிமோட்ஸ்னால பாதிக்கப்படுறவங்க அந்த புத்தகத்துல என்ன மாதிரி அந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குதோ அதே மாதிரி பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள கதையை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு நாள் இன்னும் இந்த படத்தை நீங்க பாக்கலன்னா ஒரு நல்ல படத்தை நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தோட பேர் வச்சு எங்கெல்லாம் படம் பாக்குற ஆப்ஷன் இருக்குதோ அந்த இடத்துல நீங்க தட்டி பார்க்கலாம். இந்த படத்துக்கு ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 10 தாராளமா கொடுப்பேன். ஒரு அருமையான ஒரு படம். நான் உங்கள் கிரேசி ஜி.